இப்போ இந்த குர்ஆனை கொண்டு தான் நபி அறிய முடியும். குர்ஆன் இல்லாமல் நபி அறிய முடியாது. குர்ஆனை கொண்டு இறைவனை அறிய முடியும். குர்ஆன் இல்லாமல் இறைவனை அறிய முடியாது. குர்ஆனை கொண்டு தான் படைப்பு நோக்கம் அறிய முடியும். குர்ஆன் இல்லாமல் படைப்பு நோக்கம் அறிய முடியாது இல்லையா? இப்போ இந்த குர்ஆன் அப்படின்றது சிந்தனைக்குரியது, வாழ்க்கைக்கு வழிகாட்டி, உள்ளச்சமுடியருக்கு நேர்வழி காட்டும். உள்ளச்சமுடியர் மட்டும்தான் நேர்வழி காட்டும். தூய்மையாளர்களை தவிர, உள்ள தூய்மையாளர் தவிர குர்ஆன் இருக்க முடியாத சொல்றான், விளக்கம் பெற முடியாதுங்கிறான். இப்ப யாருக்கு உள்ளச்சம் இருக்குதோ, பயபக்தி இருக்குதோ, அவருக்கு கூட இந்த குர்ஆன் வெளிகாட்டும். சரியா? 6:48 அத்தியாயம் 6:48. மேலும் நற்செய்தி கூறுவராகவும் எச்சரிக்கை செய்வராமன்றி நாம் தூதர்களை அனுப்பவில்லை. என்ன சொல்ற? நற்செய்தி கூறுவதுதான். யார் நம்பிக்கொண்டு நல்ல செய்தி செய்கிறார்களோ அவங்க நற்செய்தி. நற்செய்தி என்ன? அல்லாஹ்விடத்துல இருந்து சலாம், உங்கள் மீது சலாம் உண்டு, இறைவனுடைய சலாம் உண்டாவதாக. அப்ப மேலும் நற்செய்தி கூறுவராகவும் எச்சரிக்கை